வணக்கம். நேற்று வந்து சீத்தக்காடை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேனுங்க. அதில் நிறையா நெகட்டிவ்ஸும் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை பற்றி தான் இன்றைக்கி கிளியராக சொல்ல போகிறேன். இது வந்து ஒரு சூப்பர் டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி நிறையா கடையெல்லாம் இருக்கும், நிறையா பேர் இருப்பாங்கன்னு நினச்சிக்காதீங்க. அங்கே என்ட்ரன்ஸில் ஒரே ஒரு பேக்கரி தான் இருக்கும். உங்களுக்கு எதாவது ஈட்டபிள்ஸ் வேணும்னா நீங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு தான் போய்க்கணும். அண்ட் இந்த மாதிரி கேட் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த கேட்டை தாண்டி தான் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நடைபாதை மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து 4 வீலர்ஸ் அலோவ்டான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இங்கே 2-3 தோட்டம் இருக்குது. அது வரைக்கும் வேணால் அவங்க யூஸ் பண்ணுவாங்களோ என்னமோ. அதுக்கப்புறம் இந்த பாதையை தாண்டி நீங்கள் போகும்போது 2 வீலரில் போகலாம், இல்லை நடந்து தான் போக முடியும். அந்த நடைபாதையுமே பார்த்திங்கன்னா இப்படி ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்கும். ஒரு தோட்டத்துக்கு நடுவில் 2 சைடு கம்பி வேலி போட்டு மண் தடம் மாதிரி தான் விட்டுருப்பாங்க. அந்த பிளேஸ்க்கு நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆனோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதுவும் ஒரு அபண்டன்ட் பிளேஸ் மாதிரி தான் இருக்கும். யாருமே இல்லாத மாதிரி அமைதியாக தான் இருக்கும். மேபி வீக்கெண்டில் வந்து கூட்டங்கள் வந்து வரலாம், மக்கள் கூட்டம் இருக்கலாம். பட் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். அங்கே கோவில் இருக்குங்க. அதே மாதிரி நம்ம போயிட்டு வர டூரிஸ்ட்லாம் நிறையா பிளாஸ்டிக்ஸ் பாக்கு மட்டை அப்படின்னு போட்டு ஒரு இடத்துல கொஞ்சம் குப்பை மாதிரி டம்ப் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இடம் மட்டும் தண்ணியுமே கொஞ்சம் க்ளீன் இல்லாத தண்ணி மாதிரி தான் இருக்கும். இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு தாங்க வந்துட்டுருக்கு. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து பாசி படிஞ்சிருக்கும். நம்ம நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பரோடு போனீங்கன்னா உங்களுக்கு வலிக்கு விடுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்லிப்பரை கழட்டிட்டு போகும்போது அந்த சேத்துக்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கட்டடமே நல்லா அரிச்சு போய் அந்த கருங்கல் வந்து ஷார்ப்பாக இருக்கும். வெறுங்கல்ல நடக்கிறதுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். அந்த சுற்றியும் நாணல் செடிகள் தான். காற்றடிக்கும் போது அந்த நாணல்லேருந்து ஒரு பஞ்சு மாதிரி டஸ்ட்டு பறந்து வரும். அதை நம்ம வந்து சுவாசிச்சிட்டோம்னா நம்மளுக்கு தும்பல் அந்த மாதிரி அலர்ஜிஸ் இருக்கும். இந்த மாதிரி நேசல் ஏதாவது அலர்ஜி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். காற்றடிக்கும் போது நிறையா பறந்து வரும் பஞ்சு மாதிரியே. ஒரு சில இடத்துல நம்ம நடந்து போகிறோம் இல்லைங்களா, இந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்கும். தண்ணி வந்து போய்கிட்டே தான் இருக்கும். ரன்னிங் வாட்டர் தான் இது. இங்கேயுமே நம்ம உட்காந்து குளிச்சுக்கலாம், குழந்தைங்கள வந்து விளையாட விடலாம். ஆனால் அந்த ஸ்லோப் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்லோப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா குழந்தைங்க சறுக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து பத்திரமா தான் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கணும். ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாதை மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அந்த பாதைக்கு கீழே வந்து ஓட மாதிரி தண்ணி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அது என்னென்னா ஓப்பன் பண்ணி விடுற ஷட்டர் இருக்கிற இடம். இந்த பக்கம் இருக்க தண்ணியை வந்து அந்த குட்டி டேமில் இந்த பக்கம் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அந்த ஷட்டர் இருக்கிற இடம்னால அதில் வந்து நம்ம நார்மலாக நடக்கும்போதே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போய்க்கணும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் மே மாதம் வந்து இங்கே முதலைகள் இருந்ததாக வந்து நியூஸ்லேயே சொல்லியிருக்காங்க. நிறையா மக்களும் பார்த்துருக்காங்க. அந்த வீடியோவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையும் கவனமாக பார்த்துருக்கேன். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே அமராவதி ஆற்றில் முதலைகள் நடமாட்டம் இருக்கிறது. சீத்தக்காடு, வனலூர், தாளக்கரை. ஆனால் இப்போ இருக்கான்னு கன்ஃபார்மாக தெரியலைங்க. எதுக்கும் கேர்ஃபுல்லாக போய்க்கோங்க. எங்கே போனோம்னாலும் நம்ம தான் நம்மளை பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.